நாராயண பட்டத்திலின் நாராயணியம் அத்தியாயம் 8 விளக்கமும் பிரபஞ்ச உற்பத்தியும். பிரளயம் இயற்கையாய் வருவதின் தொடர்ச்சியாய் பிரளயம் முடிவருங்கால் பிரம்ம கல்பம் துவங்கும். கல்பத்திலிருந்து பிரம்மதேவன் உன்னிடமிருந்து கற்ற முன் கல்பத்திலிருந்து வேதத்தை மறுபடி படைத்தான் அல்லவா. பிரம்மனுக்கு 1000 சதுர்யுகம் பகலாகவும் 1000 சதுர்யுகம் இரவாகவும் பலதும் கடந்திட ஜீவருடன் நின்னில் உறங்கிட நிகழ் இரவினை நீச்சக பிரளயமென அறிஞர் கூறினார் அல்லவா. மானுடற்கான எம்மத்தோர் கால செயலுக்கொப்பவே பிரம்மதேவன் மறுபடி உன்னருளால் படைக்க துவங்கிட பிரம்மகல்பம் ஜனித்த படைப்புக்கள் யாவையும் உறங்கியதால் மீண்டும் உணர்வு பெற்று விழிப்பது போல் ஆனதல்லவா. பிரம்மதேவனின் ஆயுள் 50 கடந்தன. பிரார்த்த காலம் என்பது இருந்தன. இப்பிரார்த்த காலம் இறுதி இரவில் நிகழ்ந்தவற்றையும் பின்தொடர்ந்து புலர்ந்த மறுநாள் காலை நிகழ்ந்ததையும் கூறலாம் அல்லவா. தாமரை மலரிலிருந்து பிரம்மன் தோன்றினான். முடிவான பகல் பொழுதில் உறங்க ஆவலாய் நின்னில் கலந்தான். நின்றன் வயிற்றில் 3 உலகங்கள் ஒடுங்கினதும் பூ உலகமே பெரும் நிலமில்லாத கடலானதல்லவா. புவனம் நடுகவும் ஜலமா எங்கும் காணவும் இன்னொரு வடிவம் நீ சச்சிதானந்த மன உருவம் பெற்று பாமரை மீதில் பள்ளி கொண்டு ஆரிசுயில் நீ கொண்டிருந்தாயல்லவா குருவாயூரப்பா. சக்தி கூட்டங்கள் யாவும் முன்னில் ஒடுங்கவும் ஜீவ சமூகமெல்லாம் நின்னில் ஒடுங்கவும் காலமெனும் சக்தியிடம் நீ பிரளயம் முடிந்ததும் என்னை நீ எழுப்பென்று ஆதிசேஷன் மீது உறக்கம் அல்லவா. விஸ்வநாதா, உனக்கு ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை, எவரும் எங்கும் இல்லை. உறங்கானாய் உறங்கினாய் நீ 1000 சதுர்யுகங்கள் முடியவும் காலசக்தி முன்னெழுந்து உன்னை எழுப்பியது அல்லவா. பிரளய காலம் தன்னில் தீராமையம் மூலமும் கொண்டு எழுந்ததும் முன்னில் ஒடுக்கமாம் உலகம் அனைத்தும் கண்டு அணுவின் அணுவாய் முன்னில் ஒடுக்கமாயிருந்த அவ்வுலகங்களை அருளில் பார்த்தாயல்லவா. பள்ளி கொண்டிருந்த மனது ஆதிக்கபலத்திலிருந்து தெய்வீகத்தன்மை நிறைந்த தாமரை முட்டளர்ந்து அம்முட்டினுள் சகல வஸ்துக்களும் சகல லோகங்களும் லட்சுமி ஸ்வரூபம் என்று அடக்கமாயிருந்தது அல்லவா. திருநேரிலிருந்து தோற்றமான தாமரை முட்டில் மெல்ல மெல்ல நீரின் மேல் இலைகள் மலர்ந்திடவும் வெளியே வந்த திசை 4லும் தன் ஒளி பார்க்க எங்கும் இருளாயிருந்த நிலை பிரகாசமானதல்லவா. கோவிந்தா, வியக்கத்தக்கமான ஒப்பற்ற யோகசக்தியில் குருவாயூரில் எழுந்தவனே, எல்லைகள் இல்லா சக்தி பூரணம் நிறைந்தவனே, பத்மகல்பம் பிரம்மன் எனத் தோன்றிய அளவற்ற புகழோனே, நீ என் நோய்கள் போக்குக. நீ பரமாத்மன் விஷ்ணு குருவாயூரில் எழுந்தாய். நிகரில்லாத அளவற்ற சக்தி உடையவனானாய். அளவற்ற சக்தியுடன் பத்மகல்பத்தில் பிரம்மன் படைத்த புகழினுக்குரிய குருவாயூரப்பா, குருவாயூரப்பா, என் நோய்களை போக்குவாயல்லவா, என் நோய்களை போக்குவாயல்லவா, என் நோயினை போக்குவாயல்லவா. நாராயண 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 நாராயண.